ஒருத்தன் வீட்டுல இருந்தான் பாவம், அவன் தனியா பிசினஸ் பண்றதுக்கு 1008 குடைச்சல். டாக்குமெண்ட்டை காட்டு, அதை காட்டு, இதை காட்டுன்னா இல்லாத பிரச்சனை. போதுண்டா சாமின்னு அவன் வீட்டை விட்டு உங்க சங்காத்தமே வேணான்னு ஓடி வாழ வந்த பொண்ணுங்க ஒண்ணு கூட இந்த வீட்டுல தங்கல. விவகாரத்தை கேட்டு கேஸ் முடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இன்னொரு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டானுங்க. இந்த குடும்பத்துல யாருமே நல்லா இருந்தா பொறுக்கவே பொறுக்காதுப்பா. அடியோட ஒழிச்சு கட்டினா அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து எங்கேயும் போயிடக்கூடாது. பாருங்க, வார்த்தை வரம்பு மீறி போயிட்டு இருக்கு. வேணாம், நீங்க எப்ப பேசினாலும் இப்படிதான் தப்பா பேசிடுறீங்க. இது நல்லா இல்ல. என்ன பண்ணிடுவீங்க? என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் பம்மிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நாங்க கிடையாது. சொத்துக்காக அண்ணன் தம்பி அடிச்சு கொண்டுட்டு ஒன்னும் தெரியாம சாந்த சுரூபி மாதிரி நிப்பீங்க. உங்களெல்லாம் தெரியாது எனக்கு. அத நீங்க சொல்றீங்களா? அதான் தம்பிய சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி அறிவாளோட அலைஞ்ச ஆளுங்க தானே நீங்க. அதுதான் ஊருக்கே தெரியுமேங்க அந்த கதை. அதான் தைரியமா சொல்லுவீங்களா எல்லார்கிட்டயும் ஊர்ல? யாரா இருந்தாலும் விரட்டி வெட்டுவோம்னு. அப்ப கொலகார குடும்பம்னு சொல்றது உண்மைதானே? அண்ணா இருங்கண்ணே, சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. இந்த பாருங்க, என்னோட 2வது கல்யாணம் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் முறைப்படி தான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களை மாதிரி தம்பி பொண்டாட்டிய வேற மாதிரி பாக்குறவன் நான் கிடையாது. யோ, வரம்பு மீறி பேசுற. என் வீட்டுக்கே வந்து என் முன்னாடியே தைரியமா பேசுறியா? யோ, என்னெல்லாம் விட்டு வச்சதே தப்பியா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எல்லாம் நீதான்ப்பா. நீ கொடுத்த இடம் தான். சும்மா இருந்தோடா லூசுப்ப. நீ கொடுக்குற தைரியம். சும்மா இருடா, சும்மா இரு. இவனா வச்சு நெருப்பு மாதிரி மாப்பிள்ளையா காத்துட்டு இருந்தால, அது பத்தாதா? இன்னும் என்ன தேடி பேச சொல்லுது. அவ ஓடி தொலைணுமா? அவரு பேசாம சொல்றா. பேசாம தானே இருக்க. பேசாம இருடா. நீ சொல்றதுக்கு ஆடிக்கு தானே இருக்க. பேசாம இரு. லூசுப்ப. நீங்க ஒருத்தப்பட்டுக்கிறாங்க. நீங்க அமைதியா இருங்க. லூசுப்ப ஏதாவது பேசிட்டு இருப்பான். இல்ல அவரு தான் பண்ணுவா. தங்கச்சி வேலை பண்ணிட்டு இருந்தால. இந்த பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். பிரச்சனைனா யாருக்கு இல்ல, ஊர் உலகத்துல எல்லா பேருக்கும் தான் இருக்கு. பிரச்சனைக்கு ஓடுறதா எல்லா பேரும் ஓட வேண்டியதா. வேட்டியை காணும், துண்ணா காணும், ஓட வேண்டியதா. நீங்க ஒத்தால் இல்ல. ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஒரு பிள்ளை பிறந்திருக்கா தெரியுமா? என் பேர உன பிள்ளைய பார்க்கணும் தோணுச்சேயா? போய் உட்காந்துட்ட கோயில போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு. பிள்ளை பிறந்த நேரத்திலே மொட்டை அடிப்ப நீ. வைஜெயந்தி, வைஜெயந்தி வா. போ, போய் குழந்தை தூக்கிட்டு வா. போ போ, அங்க அந்த கன்றாவிய பாரு. குழந்தை தூக்கிட்டு வா. போ, குழந்தை தூக்கிட்டு வந்து காமி அவர்கிட்ட. எப்படி நிக்கிறார் பாரு. குழந்தை தூக்கிட்டு வா. காமி குழந்தைய. போய் காமி வா. காமி பார்த்து தோல. விட்டுறாதடா. ஓ பிள்ளை நல்லா பாரு. வைஜெயந்தி, என்ன மன்னிச்சிரு வைஜெயந்தி. தயவுசெய்து என்ன மன்னிச்சு. நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்க முகத்தை பாப்பமா இல்லையான்னு ஆயிப்போச்சு. நீங்க வருவீங்களா மாட்டீங்களான்னு ரொம்ப பயந்துட்டேன். ஒருவேளை நீங்க வரலன்னா காலம் பூரா அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொண்டு இருக்குங்க. பிரசவ டைம்ல தான் உங்களோட அருமையே எனக்கு தெரிஞ்சது. என்ன மன்னிச்சிடுங்க வைஜெயந்தி. நீ தான் என்ன மன்னிக்கணும். தயவுசெய்து மன்னிச்சிரு வைஜெயந்தி. குழந்தை பிறந்த நேரத்துல மொட்டையை அடிச்சு பைத்தியக்கார மாதிரி வந்திருக்கு. என்ன மன்னிச்சிரு வைஜெயந்தி. இந்த பாருங்க மாப்பிள்ள, சொல்றத கேளுங்க. இவரால் ஒரு உயிர் உங்களை நம்பி இருந்தது, இப்ப 2 உயிர் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, என் பேர் என்ன? நீங்க உங்க வீட்டுல உங்க அண்ணன் தம்பி உங்க அம்மாவோட எல்லாரோடய சந்தோஷமா இருப்பீங்க, வசதி அனுப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஏன் பொண்ணு இந்த வீட்டுல ராணிமாரில இருந்தா, நாங்க ராணிமாரில வச்சிருந்தோம் அவளை. இங்க அவ ஆசைப்பட்டதெல்லாம் எல்லாம் பதவி ஆசைப்பட்டா, பெரிய பதவி, அதையும் வாங்கி கொடுத்தோம் நாங்க. எதை வாங்கி கொடுக்கல அவளுக்கு? உங்களையும் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணா. நாங்க அதை தடுத்தோமா, இடைஞ்சல் பண்ணோமா? இல்லையே. அவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களை எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லையே. எங்களை தூக்கி அடிச்சுட்டு போவள, உங்க வீட்டுல யாருமே தூக்கி அடிச்சுட்டு போக மாட்டா. அப்படிப்பட்ட ஆள் இல்ல வைஜெயந்தி. என் பொண்ணு அப்படி இல்ல. நீங்க ஓடி போயிட்டீங்க, அவ தனி மரமா. எப்படி இருந்தாலும் எனக்கு தான் தெரியும், பெத்தளவு தானே தெரியும்.
பாருங்க, நீங்க சொல்லிட்டேன். முட்டாத்தனமா முடிவு எடுக்காதீங்க. முடிவு எடுக்க மாட்டேங்கன்னு நம்புறேன். எடுக்க கூடாது. ஆமா, நிச்சயமா மாமா, இனிமே இதை மாதிரி செய்ய கூடாது. மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வந்திருக்கீங்க பாரு. டேய், உன் அப்பனை பாரு. சரிப்பா, சரி. பரதேசி மாதிரி வந்திருக்கான் பாரு உன் அப்ப. குழந்தைய பாரு. டேய், இப்போ கொஞ்சி டேய், டேய், உன் அப்பா வந்திருக்கான் பாரு. உன் அப்பனை பாருடா. இனிமே இப்படி எல்லாம் செய்யாதடா. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. ஆ? நீ ஏண்டா உனக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி நடந்து? சரிண்ணா. இத பாரு, இங்க கொஞ்ச நாள் வைஜெயந்தியோடையும் குழந்தையோடையும் சந்தோஷமா இருந்துட்டு மெதுவா வா. சரிண்ணா. நீ இங்க இருந்தேன்னா வைஜெயந்திக்கும் அது நிம்மதியா அதெல்லாம் வேண்டாம் சிவஞானம், அதெல்லாம் தப்பு. 1000 இருந்தாலும் ஆம்பளை அவ வீட்டுல தான் இருக்கணும். பொண்ணு பூந்த வீட்டுல தான் இருக்கணும். ஆமா, ஏதோ 2 நாள் இருந்து பையனை கொஞ்சிட்டு வரட்டும். அதான் 2 நாளா பேரனுக்கு புனிதான இருக்குல்ல, அப்போ வரட்டும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வரட்டும். சரிங்க, அப்படியே கிளம்புங்க நீங்க. அவர் சொல்ற மாதிரியே செய். நீங்க கிளம்புங்க சிவஞானம். தம்பி, நீ கிளம்புங்க. வாங்கண்ணா. வரேம்மா. சரிங்க. தம்பி பாரு. வைஜெயந்தி. ஓ, மாப்பிள்ளை காபி கொண்டு வா போ. டேய், போ, பார்த்து தொலை. என்ன மன்னிச்சிரு வைஜெயந்தி. இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் வைஜெயந்தி. என்ன மன்னிச்சிரு வைஜெயந்தி. புள்ள மீதானே செய்ய மாட்டேன் வைஜெயந்தி. வாழ்க்கை என்பது அட இன்பம் துன்பம் கலந்ததுதான். மன வாழ்க்கை என்பது தனி உலகம். மா, மீனாட்சி. சிவஞானம், சண்முகம், என்னப்பா, என்னாச்சு? ராஜேந்திரனை பாத்தீங்களா? சொல்லுங்கடா. என்னப்பா சொல்ற? அவன் கோயில்ல உட்கார்ந்து இருந்தானா? ஆமாமா, எல்லா இடமும் தேடி பார்த்து கடைசியில எங்கேயோ ஒரு கோவில்ல ஆள் அடையாளமே தெரியாம மொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். ஒரு வழியா சமாதானப்படுத்தி அவனை கூட்டிட்டு வந்து வைஜெயந்தி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே. நம்ம வீட்டுல நடந்தது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதுக்கு போய் அவன் அப்படி. அந்த பொண்ணும் ஏதோ சொல்லிருக்கும் போல. அதனால அங்கிருந்து நேர கிளம்பி யாருக்கும் சொல்லாம ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்துட்டான். எதுவா இருக்கட்டுங்க, வாழ்க்கையை வெறுத்து சாமியார போகிற வயசா இது? அவருக்கு இன்னும் வெளி உலகம் யதார்த்தம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வெளியில போனாதான் போனா. நம்ம சரவண மாதிரி ஏதாவது தொழில் பண்ணி இருக்கலாம்ல. வாழ்க்கையில முன்னேற வழிய பாக்குறேன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை தைரியமா பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா இப்படி ஒரு கோழ மாதிரி முடிவெடுத்தா என்னதான் செய்ய முடியும்? அம்மா, அவரு சொல்லியும் தப்பு இல்ல. அவர் வளர்ந்த விதம் அப்படி. வாழ்க்கைனா என்னன்னு அவருக்கு தெளிவா புரியறது இல்லம்மா. சில பேருக்கு உயிரோட இருந்தாலே போதும், சில பேருக்கு சந்தோஷமா இருக்கணும், இன்னும் சில பேருக்கு பணம் புகழ்னு தேடி தலை தெறிக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். சில பேருக்கு ஏதாவது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா ராஜேந்திரன் தம்பியை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையில இருந்தும் விடுபடுறதுதான் தீர்வுன்னு நினைச்சு வெளியில போயிட்டாரு.
கண்டிப்பா அங்க இருந்த சில அனுபவங்களை கத்துக்கிட்டு இருப்பாரு. மீனாட்சி சொல்றதும் சரிதான். அவன் இங்க வரும்போது யாரும் அவன்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அது அவன் மனசை இன்னும் கஷ்டப்படுத்தும். அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருக்கலாம். சண்முகம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிடாதடா. ஐயோ, நான் இனிமே அவனை பேசவே இல்லம்மா. அன்னைக்கு வீட்டுல நடந்த பிரச்சனையில ஒரு அண்ணனா நியாயமா என்ன சொல்லணுமோ அதைத்தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். அதுக்காக அவன் வீட்டை விட்டே போற அளவுக்கு முடிவு எடுத்திருக்கானா? நான் இனிமே வாயே திறக்கல. ஆஸ்பத்திரியில வச்சு வீரமணி பண்ணதெல்லாம் நாடகம் தான். ஆனா பொறுத்துக்கிட்டோம். அண்ணே, அவன் பிரச்சனை என்ன தெரியுமா அண்ணே? எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மாறி மாறி பேசுவான். அவன் அந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவான், இந்த வீட்டுக்கு வந்தா வேற மாதிரி பேசுவான். இதே ரெண்டு வீட்டுக்காரங்களும் இருக்கட்டும், என்ன பண்றதே தெரியாம தவிப்பான். இருக்கலாம் சண்முகம், எல்லா விரலும் ஒன்னா இருக்கிறது இல்லல்ல. நீயும் சரவணனும் நேருக்கு நேர் பட்டுன்னு பேசிடுவீங்க. ஆனா ராஜேந்திரனுக்கு அந்த அளவுக்கு பத்தாது. எல்லா விஷயத்திலையும் முகதாட்சணியும் பார்த்துட்டே இருப்பான். சரிண்ணே, எடை போட்டு பார்க்க தெரிய வேணாம். ஆஸ்பத்திரியில அந்த சடகோபாலம் சண்டை போடுற மாதிரி போடுறான், வீரமணி சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலண்ணே. உங்களுக்காக வாய மூடி சும்மா இருந்தேன். இத பார் சண்முகம், அது நடிப்பா இல்ல உண்மையானு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் இதுல அடங்கியிருக்கு. அந்த பொண்ணு இன்னைக்கு புருஷன் இல்லாம கையில புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குப்பா. ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா அவங்க கோபம் கூட சரின்னு தோணுது. எது எப்படியோ ராஜேந்திரன் இங்க வரும்போது நாம யாரும் அவங்கிட்ட இந்த விஷயங்களை பத்தி பேசவே கூடாது. சரிண்ணே, நான் பேசல, அதான் சொல்லிட்டேனே. டேய், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் பிள்ளைய பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட. ராஜேந்திரா, அம்மா. டேய் ராஜேந்திரா, வந்துட்டியாடா? எப்படி இருக்கடா? இத்தனை நாளா எங்க போயிருந்தடா? என்னடா என்னடா இது கோலம்? உனக்கு என்னடா அவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு? எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க?
டேய், வாழ்க்கையில நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. மனுஷன் எப்போ வாழ்க்கைய பார்த்து பயப்படுறானோ அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போன மாதிரி தான்டா. யோசிச்சு பாரு, 4 பசங்க 2 பொண்ணுங்க இருக்கும்போது உங்க எல்லாரையும் அனாதைய விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிருந்தேன்னா அது சரியா இருக்குமா? உங்க கதி என்ன ஆயிருக்கும்? இல்ல அதான் தீர்வா? உங்க அண்ணன் சிவஞானத்தை பாரு, வியாபாரத்துல நஷ்டம் கஷ்டம் இது எல்லாத்தையும் தாண்டி அவன் வாழல. சண்முகத்தை 4 பேர் கடத்தி கொண்டு போன போது பெரிய மன தைரியத்தோட சரவண கல்யாணத்தை முடிக்கல. நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? அம்மா அம்மா அழாதீங்கம்மா. உங்களை காணோன்னு எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? குழந்தை பெற்றிருக்கும் போது யார் இருக்காங்களோ இல்லையோ ஒரு புருஷன் கண்டிப்பா அங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு பொண்டாட்டி நினைப்பாங்க. ஆனா நீங்க எங்க போனீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன ஆனீங்க எதுவுமே தெரியாம அவங்க எவ்வளவு பதறி போனாங்க தெரியுமா? அவங்களால அந்த குழந்தைய தூக்கி நிம்மதியா கொஞ்சம் கூட முடியலங்க. நீங்க எந்த கஷ்டத்துக்காக வெளியே போனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வாழ்க்கையில நான் கஷ்டத்தை தவிர வேற எதையுமே பார்த்தது இல்லைங்க. வீட்டுல இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ஆனா எங்க அத்தை எல்லா வேலையும் செஞ்சாலும் இப்ப பாரு எங்க அத்தை அதுல ஒரு குறை சொல்லி திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. கையில சுடு, காலில் சுடு, அடி உத மிதி. சின்ன குழந்தையில இருந்து அது இப்ப வரைக்கும் எனக்கு மாறவே இல்லை. சில நாள் இருட்டு ரூம்ல போட்டு என்ன அடைச்சு வச்சிருவாங்க. யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவேன், கதறுவேன். ஸ்கூல்ல படிக்கும் போது என் தோழி ஒத்தி சாமி கிட்ட போயிட்டா உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா. அதை கேட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டேன். அது கூட சரியா பண்ணாம நான் அடி வாங்கினதான் மிச்சம். இந்த குடும்பத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நம்ம வாழணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஆசைப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். இந்த குடும்பத்துல போய் போறதுட்டு இப்படி பண்ணிட்டீங்களேங்க. உங்க மேல உயிரையே வச்சிட்டு இருக்கிற உங்க அம்மா நீங்க இல்ல காணோம் அப்படின்ன உடனே ராப்பாக்கெல்லாம் சாப்பாடு தண்ணி இல்லாம சுத்தி சுத்தி உங்களை தேடிட்டு இருந்த அண்ணங்க, எல்லா சாமியும் வேண்டிட்டு இருந்து மனசுல எல்லா கஷ்டத்தையும் வச்சுட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிற அண்ணி, எல்லாருக்கும் மேல கையில குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அவரை தப்பா பேசிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கதறிட்டு இருக்கிறவங்க மனைவி, இவங்க எல்லாரையும் வச்சுட்டு உங்களுக்கு எப்படிங்க போக மனசு வந்தது? தெரியலம்மா, தெரியல. நான் ஏதோ முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எல்லாரும் இப்படி என்கிட்ட பேசும்போது என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கும் போது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. தாய்மடி தாய்மடி எங்கே இந்த தாமரை சாயணும் அங்கே ஆராத காயங்கள் இதோ இதோ தேற்றாமல் தெய்வங்கள் கலையேந்த செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார் இந்த வாழ்க்கை தெருக்கூத்து. அடடா இவளின் வலியும் சுகமோ. டேய், உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இப்படி ஒரு கோலத்துல வந்து நிக்கிறியடா. ச்சே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஐயோ ஐயோ ஐயோ, மன்னிச்சிருமா. சரி பரவாயில்ல. அம்மா, தம்பி சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல.
சாப்பிட கூட்டிட்டு போலாமா? ஆமால, எத்தனை நாள் ஆச்சோ வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு. சரி வா, சாப்பாடு எடுத்து வைமா.